ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2025 ஒரு சவுத் கொரியன் கிரைம் த்ரில்லர் டிவி சீரீஸாக தமிழ் டப்பிங்லே ரீசெண்டாக வெளியாகிருக்கிற கர்மா. இப்போ இந்த சீரீஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இதனுடைய ஆரம்பத்திலேயே ஒரு நபர் நமக்கு காண்பிக்கப்படுறாரு. அந்த ஆள் ஊரை சுற்றி கடனை உடனே எல்லாத்தையும் வாங்கி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறாப்புல. அந்த ஆளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, உள்ள நம்ம 10 லட்ச ரூபா போட்டோம்னா நமக்கு 50 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வரும். எல்லாத்தையும் எடுத்து வாங்கின கடன்லாம் செட்டில் பண்ணிட்டு மீதி 40 லட்ச ரூபா வச்சு வல்லமாக வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் பார்க்குறவங்கிட்ட எல்லாத்துட்டையும் கடனை வாங்கி கடைசியாக கிரிப்டோ கரன்சியில் இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுறாப்புல. ஆனால் வழக்கம் போல தான் நடந்த கதையோ வேறு. அந்த ஆளுக்கு எக்கச்சக்கமாக கடன் ஆகி போச்சு, போட்ட பணம் எல்லாம் லாஸ் ஆகி போச்சு. இப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியல. ஆனால் இதில் அந்த ஆள் பண்ண தப்பு என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஆள்கிட்ட போய் கடனை வாங்கி வச்சுருக்கான் அந்த ஆள். இப்போ அந்த ஆளுடைய அடியாளுக மாதிரி 2 பேர் வந்து இந்த ஆளை தூக்கி போட்டு உள்ளே அடித்து வண்டியில் ஏற்றி நேராக கொண்டு போய் அந்த ஆளுடைய இடத்துல கட்டுறாங்க. ஒரு டேபிளில் படுக்க போட்டு கை கால் ரெண்டையும். இப்போ அங்கே போய் கட்டப்பட்டதுக்கப்புறம் தான் நம்மால் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா அடி வச்சு உரிச்சிருக்காங்க. அங்கே அந்தளவுக்கு ஃபேஸே வேறு லெவலில் மாறி போயிருக்கு, வேறு ஆங்கிளில். இப்போ பக்கத்தில் பார்த்தா பக்கத்தில் இன்னொரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் இதே மாதிரி இன்னொருத்தனை கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஆளுக்கு ஒரு சர்ஜரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு டாக்டரு அந்த ஆளுடைய உடல் உறுப்புகள் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் எவன் கடன் கொடுத்தானோ அந்த ஆள் வந்து நிற்கிறான். பார்த்தில்ல பக்கத்தில் இருக்கவனுக்கு என்ன நிலமன்னு, ஒன்றை மாதிரியே அந்த பையவளையும் என்கிட்ட கடனை வாங்கி ரொம்ப நாளாக நேக்காக கடனை கொடுக்காம சுத்த விட்ட வந்தான். என்ன பண்ணான் பார்த்தில்ல, இப்போ அவன் என்ன காசு கொடுக்கணுமோ அதுக்கு பதிலாக அவன் உடம்புல இருக்கக்கூடிய பாகங்களே எடுத்து அவனை போட்டு தெளியாச்சு. பாகங்களை எடுத்து அதை விற்று அதை காசாக்கி போனவங்க. எங்களுக்கு எப்படி பணம் வந்தால் என்ன, நீ பணத்தை கொடுக்கலன்னா இப்படி தான் உங்ககிட்டையும் எடுக்க வேண்டியது இருக்கும். 30 நாள் டைம் உனக்கு கடைசியாக தர்றேன். இந்த 30 நாளில் நீ வாங்கின காசை வட்டியோடு திருப்பி கொடுக்கல அப்படின்னா ஓன் நிலைமையும் இதே தான் தம்பி அப்படின்னு சொன்னால், இந்த ஆளுக்கு அல்லு இல்லை, என்னது கிட்னி ஆட்டுன்னு பிடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஐயா என்னை மன்னிச்சிருங்க, ஆள் தெரியாமலான்ட்டேன், 30 நாளில் உங்கள் காசு உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வீட்டுக்கு வந்துடுறான். ஆனால் மேட்ரு சொன்னால் போதுமா, இந்த ஆளே இப்போ சோத்துக்கு லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆளுக்கு ஒரு அப்பா, ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், ஒரு நேர்மையான ஒரு மனுஷன். ஆனால் நேர்மையை வச்சு என்னத்தை பண்ணுறது, இவர் வீட்டுக்கு வர அந்த தருணத்தில் அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு சின்ன ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஆகி போயிடுது. எவனோ ஒருத்தன் உங்கள் அப்பாவை அடிச்சு விட்டான் காரில். இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. நம்மால் நேரம் வந்தவன் காசு வேறு நமக்கு தேவை, என்ன பண்ணுறது அப்படின்னு எவன் காரை வச்சு அவங்க அப்பாவை அழிச்சானோ அவங்ககிட்டயே இங்கே பாரு போலீஸுக்கு கால் பண்ணவா, எவ்வளோ கேட்பாங்க தெரியுமில்ல, பேசாட்டு நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பணத்தை லவுட்டிட்டு கொடுத்த பணத்தில் பாதி பணத்தை தான் அவங்க அப்பாட்ட கொடுக்குறாரு. எப்பா போய் கேஸ் போட்டுறாத, ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள காசு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்றா கேளுங்கன்னு சொல்லி பணம் கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாதி பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை செலவுக்கு இவரே வச்சுக்கிறாப்புல இந்த ஆள். இப்போ வீட்டுக்கு வர்ற இந்த நபர் கடனை வாங்கினாப்புலையே இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. இவங்க அப்பாவுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி ஒன்று இருக்குது. 500 மில்லியன் அவங்க அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னா அடுத்து யார் பெனிஃபிஷியரியோ அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வருது. இப்போ நம்மால் வலுவாக யோசிக்கிறாப்புல, அப்பாவுக்கு ஒரே பையன் நம்ம தான். இப்போ அப்பா செத்தா அந்த 500 மில்லியன் நமக்கு தான். அது வந்துச்சு அப்படின்னாலே இருக்கிற எங்கெல்லாம் கடனை வாங்கினமோ அவ்வளோ பேர் முகத்துலையும் காசை விசிறி அடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அம்புட்டு பணத்தை வச்சு ஜம்முன்னு ஒரு லைஃப்பில் கும்முன்னு செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறாப்புல இந்த பயவுள்ள. ஆனால் சரி ஓகே முடிச்சு விட்ருவோம் அப்பாவை அப்படின்னு இவர் ஒரு பக்கம் இறங்க போக இவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக ஒரே ஒரு கதாபாத்திரத்தை தான் நான் இது வரைக்கும் உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கேன். அதாவது ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவில் அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன கஷ்டம், அதிலிருந்து மீள்றதுக்காக அவர் என்னென்ன விஷயங்களை பண்ணார் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கடனை உடனே ஊரை சுற்றி வாங்கி ஒருத்தன் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணான்னு, இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இதே மாதிரியே இன்னொரு பேரலல் ஸ்டோரி லைன் மாதிரி இன்னொரு 3 ஸ்டோரி லைன் இருக்குது. மொத்தமாக ஒரு 3-4 ஸ்டோரி லைன் இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று சித்தரிக்கப்பட்டிருக்கும் பின்னாளில். அதாவது இந்த சீரியஸ் போக 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 ஒரு கதாபாத்திரத்துக்கும் இன்னொரு கதாபாத்திரத்துக்கும் எங்கே எது வந்து ஜாயின் ஆகுதுங்கிற மாதிரி முடிச்சு போடுவாங்க. அதை கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு மொத்தம் 5.25 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சீரீஸ் இது. 6 எபிசோடு இருக்குது இதில்.
இதில் எல்லா எபிசோட்ஸுக்குள்ளேயும் நம்ம எதிர்பார்க்காத ஏதோ ஒரு பரபரப்பு, அங்கங்கே பயங்கர பரபரப்பு, நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் இதை நகர்த்தியிருக்காங்க. இருந்துமே 4வது எபிசோடு இன்னுமே கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோ, இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்மார்ட்டாக எழுதினவங்க அந்த 4வது எபிசோடு இன்னும் சுவாரஸ்யம் பண்ணியே கொஞ்சம் எழுதியிருக்கலாமோ, இன்பிட்வீனில் கொஞ்சம் உட்காருதோ அந்த சீரியஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. ஒரு டாக்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு லேடி டாக்டர் அம்மா ஒன்று இருக்கும், அந்த அம்மாவுடைய ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று போகும் அந்த 4வது எபிசோடில். ஃபுல்லாகவே பின்னாடி வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த அம்மா. ஆனால் அந்த 4வது எபிசோடில் அங்கேருந்து ஆரம்பிக்கும் அந்த அம்மாவுடைய அந்த போர்ஷனே. அது கொஞ்சம் இன்னுமே டைட்டாக எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டது. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கதாபாத்திரங்கள் எங்கே யாரை எப்போ சந்திக்கிறாங்க, இந்த ஒரு கதாபாத்திரம் எப்படி ரிலேட்டடுன்னு சொல்லி இவங்க காமிச்ச விதம் டெஃபினட்டாக சூப்பராகவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் இது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் நடித்த எல்லாருமே அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் அந்த முக்கியமான 3-4-5 கதாபாத்திரங்கள் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த 4-5 கதாபாத்திரங்கள் தேவையானதை விட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாகவே பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அந்தந்த கதாபாத்திரங்களை. ஈவன் சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயுமே எல்லாரும் தேவையான விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு நான் இதுதான் இது வரைக்கும் வெளியான சீரீஸில் எக்ஸ்ட்ராடினரி சீரீஸுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் நம்ம உட்காந்து பார்க்குறோம்ல, ஒரு 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த 5 மணி நேரத்துக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப ரீசெண்டாகவே இப்போ வரக்கூடிய படங்கள் சீரீஸ் எல்லாம் அந்தளவுக்கு எதுவும் தேடுற மாதிரியே இல்லை. அப்படிலாம் பார்க்கும்போது செம்மையான ஒரு சீரீஸ் இது. தாராளமாக நீங்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சீரீஸ் தான் இது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, முக்கியமாக ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸு. இப்போல்லாம் தமிழ் டப்பிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வெறும் கெட்ட வார்த்தைகள் மட்டும்தான். 10 வசனம் பேசுனாங்கன்னா 3 வார்த்தை கெட்ட வார்த்தை தான். அப்படி தான் உள்ளே வச்சே பண்ணுறாங்க. அந்தளவுக்கு சரமாரியான கெட்ட வார்த்தைகள். இதெல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்ப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டதுக்கப்புறம் நீங்களே தான் அந்த கால் எடுத்துக்கணும், ஃபேமிலியோட பார்க்க முடியுமா இருக்காதா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு கதாபாத்திரமோ இன்னொரு கதாபாத்திரத்தில் ஒரு விரக்தியில் கோபத்தில் வாயை திறந்தாலே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கதாபாத்திரமும் பேசுது. அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது போக கொஞ்சம் குரோதமான கொடூரமான ஒரு சில காட்சிகள் குத்துறது, அது நான் சொல்ல விரும்பல. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதை சொல்கிறதுலே ஒரு ஸ்பாய்லர் ஒன்று இருக்குது, அதனால் நான் சொல்லலை. அதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் உள்ளே இருக்குது. பட் இதில் சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, தமிழ் டப்பிங்கில் இருக்குது அந்த ஒரு சில கெட்ட வார்த்தைகளை தவிர இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்பானிஷ் சீரீஸு இல்லை ஒரு கொரியன் சீரீஸு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த தமிழ் டப்பிங் இருக்கிறதுனால தான் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. அப்படி தமிழ் டப்பிங்கில் வெளியான ஒரு சீரீஸ் இது. என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரீஸு நம்ம கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல சீரீஸ் தான் இது. தாராளமாக பார்க்கலாம். பொறுமையாக பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத சமயங்களில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அங்கங்கே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இதை மட்டும் என்னால் அடித்து சொல்ல முடியும். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.